Hi friends, welcome to Kitchen Queen. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது எறா பிரியாணி. அதுவும் உதிரியாக கடையில் பார்க்குற மாதிரியே, கடையில் நீங்கள் எப்படி சாப்பிடுவீங்க, நல்லா உதிரியாக இருக்குன்னு நினைப்பீங்கள்ல, அந்த மாதிரி சூப்பராக எறா பிரியாணி எப்படி செய்கிறதுன்றதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி பிரியாணி ஒரு வாட்டி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் பிடிக்கும். நீங்கள் மீண்டும் இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். 1 கிலோ எறா வாங்கி நல்லா கழுவி வச்சுருக்கேன். எறா மட்டும் நல்லா கழுவணும், அந்த நடுவில் இருக்க நரம்பை வந்து கண்டிப்பாக எடுக்கணும். நல்லா மஞ்சத்தூள் உப்பெல்லாம் போட்டு நல்லா கழுவி வச்சுருக்கேன். நல்லா கழுவின பிறகு கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக உப்பு, 1 ஸ்பூன் அளவு வெறும் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் அளவு காஷ்மீரி மிளகாய்த்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா போட்டு நல்லா பரட்டி வச்சிடலாம். இது வந்து கொஞ்ச நேரம், ஒரு அரை மணி நேரம் அளவு இது நல்லா ஊறட்டும். இந்த மசாலாவோட நல்லா ஊறி வந்தால் எறாவில் வந்து நல்லா இறங்கும். பாருங்கள், நல்லா ஊற வச்சிட்டோம். இப்போது நம்ம அதுக்குள்ளே இதுக்கு தேவையான மசாலா அரைச்சிட்டு வந்துடலாம். மிக்ஸி ஜாரில் இஞ்சி பூண்டு, இஞ்சி வந்து நல்லா ஒரு 50 கிராம் அளவு இஞ்சி, 25 கிராம் அளவு பூண்டு, 2 பச்சை மிளகா, பெரிய பச்சை மிளகா அதனால் உடச்சி போட்டிருக்கேன். ஒரு 10 சின்ன வெங்காயம் உரித்து எடுத்திருக்கேன். 1 பிடி அளவு புதினா, அரை பிடி அளவு கொத்தமல்லி போட்டு நல்லா மையாக அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி மையாக அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ வந்து கடாயில் 2.5 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம வந்து மேரினேட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா எறாவை, அந்த எண்ணெயில் போட்டு இதை வந்து ரொம்ப அப்படியே ஃப்ரை பண்ணி எடுக்கணும்லாம் கிடையாது. ஓரளவுக்கு அந்த தண்ணியெல்லாம் இறங்கி கொஞ்சம் ட்ரை ஆனால் போதும். உங்களுக்கு எறா நல்லா சுருண்டு வந்துடும் உங்களுக்கு. அதிலே பாருங்கள், நல்லா வதங்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து எறாலே எப்பவுமே நார்மலாக வந்து நீங்கள் வதக்கும் போது தண்ணி ரிலீஸ் ஆகி வந்துகிட்டே இருக்கும். அதனால தான் நம்ம வந்து வதக்கி செய்கிறோம். இப்போ வந்து அந்த தண்ணியெல்லாம் ரிலீஸ் ஆகி நல்லா ட்ரை ஆகிடும் எறா. பாருங்கள், நல்லா சுருண்டி ட்ரை ஆகிட்டே வருது. இந்த மாதிரி நம்ம வதக்கி செய்யும் போது அந்த பிரியாணிக்கு வந்து ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும் உங்களுக்கு. ரொம்ப அந்த கவுச்சி ஸ்மெல் இல்லாமல் நல்ல ஒரு ஸ்மெல் இருக்கும் உங்களுக்கு. பாருங்கள், நல்லா எறாவை வந்து நல்லா வதக்கி எடுத்துட்டோம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ குக்கரில் வந்து 3 ஸ்பூன் அளவு நெய் ஊற்றிருக்கேன், 3 ஸ்பூன் அளவு ஆயில் ஊற்றிருக்கேன். ஊற்றிட்டு நல்லா காஞ்சதும் பட்டை, பிரிஞ்சி இலை, அன்னாச்சிப்பூ, கிராம்பு, கொஞ்சம் சோம்பு, ஒரு 2 ஏலக்காய் இப்போ வந்து நம்ம அதை சேர்த்துக்கலாம். சேர்த்து அது நல்லா பொரியட்டும். இப்போ இது நல்லா பொரிஞ்சிருச்சு. பொரிஞ்ச உடனே 3 பெரிய வெங்காயம் நல்லா இந்த மாதிரி மெலிசா கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். பிரியாணிக்கு வந்து வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும், நல்லா ப்ரௌன் கலராக வதங்கினா தான் உங்களுக்கு பிரியாணிக்கு வந்து நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும், நல்ல ஒரு ஸ்மெல் கொடுக்கும். அதனால் வந்து எப்போவுமே பிரியாணி நீங்கள் செய்யும்போது வெங்காயத்தை நல்லா வதக்குங்க. பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கி வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா ப்ரௌன் கலராக ஆகிற வரைக்கும் நீங்கள் வெங்காயத்தை வதக்கணும். 2 பெரிய தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். எப்போவுமே ஒன்று புரிஞ்சுக்கோங்க, பிரியாணிக்கு வந்து ரொம்ப தக்காளி சேர்க்கக்கூடாது. இப்போ தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு அந்த தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்குற வரைக்கும் வதக்கி விடுங்க. நிறைய தக்காளி போட்டிங்கன்னா உங்களுக்கு பிரியாணி வந்து ஒரு மாதிரி குழன்னு ஆகிடும். அதனால தான் ரொம்ப தக்காளி போடக்கூடாது. இப்போ வந்து நம்ம 2 ஸ்பூன் அளவு வெறும் மிளகாய்த்தூள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து மிளகாயும் போட்டிருக்கோம், பச்சை மிளகாய் போட்டிருக்கோம், அதனால் 2 ஸ்பூன் அளவு வெறும் மிளகாய்த்தூள் போட்டிருக்கேன். பிரியாணி மசாலா 3/4 ஸ்பூன் அளவு போட்டிருக்கேன். போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். 50 மில்லி அளவு தயிர் எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இந்த மாதிரி நல்லா வதங்கின உடனே நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, புதினா, இஞ்சி, பூண்டு, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இந்த புதினா, இஞ்சி, பூண்டெல்லாம் நல்லா மையாக அரைக்கணுங்க. ரொம்ப திப்பியாக அரைக்கக்கூடாது. நல்லா மையாக அரைச்சிட்டு இந்த மாதிரி சேர்த்து நல்லா அந்த பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ நான் வந்து நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து வறுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா எறா, அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி நல்லா பரட்டி விடுங்க. அப்போது அந்த எறாவோட எல்லா மசாலாவும் சேர்ந்து நல்லா பரட்டி எடுத்துட்டோம் நம்ம. இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் வந்து 3 டம்ளர் அளவு அரிசி எடுத்திருந்தேன், அதனால் 4.5 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிக்கிறேன். எப்போவுமே ரேஷியோ வந்து 1க்கு 1.5 ரேஷியோ தான். நான் அந்த மிக்ஸி ஜார்லேயே தண்ணியை கழுவி ஊற்றிருக்கேன், அதனால தான் பச்சையாக இருக்குது. இப்போ நல்லா நம்ம தண்ணி ஊற்றியாச்சு. பாருங்கள், எறாலாம் எப்படி சுருண்டு இருக்குன்னு நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ நம்ம குக்கரை மூடி வச்சிடலாம், லாக் போட வேண்டாம். மூடி வச்சு நல்லா கொதிக்க விட்டுடலாம். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு.
கொதிக்கிற இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து பாஸ்மதி ரைஸை இதில் சேர்த்துக்கலாம். நான் வந்து அரிசியை அரை மணி நேரம் ஊற வச்சுருந்தேன். இப்போ வந்து அதில் சேர்த்துலாம். ஊற வச்சுட்டு தண்ணியை நல்லா இருத்துருங்க. ரொம்ப தண்ணி இருந்துச்சுன்னா தண்ணி அதிகமாகிடும். அதனால் இருத்துட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. அரிசியும் அந்த மசாலா எல்லாம் சேர்கிற மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு இப்போ வந்து அரை எலுமிச்சம்பழத்தை வந்து பிழிஞ்சு விட்டுக்கலாம். நம்ம அரை எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு விட்டுட்டு இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லியும் கொஞ்சமாக புதினாவும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அந்த கொத்தமல்லி புதினாலாம் கலக்கிற மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வந்து இப்போது குக்கரை மூடிட்டு வெயிட் போட போகிறோம். எப்போவுமே குக்கரை மூடிட்டு வெயிட் போட்டு ஒரே ஒரு விசில் தாங்க வைக்கணும். ரொம்ப விசில் வச்சிங்கன்னா உங்களுக்கு பிரியாணி வந்து ரொம்ப குழஞ்சிரும். அதனால் ஒரே விசில் வச்சுட்டு நம்ம பட்டுன்னு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நல்லா அந்த ஆவியெல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம குக்கரை திறந்து பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பிரியாணி நல்லா உதிராக செம்மையாக வந்திருக்கு பாருங்கள். அரிசியெல்லாம் பாருங்கள் எவ்வளோ நீளமாக உடையாமல் எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். நீங்களும் இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுடைய ஃபீட்பேக்கை என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த ரெசிபியில் சந்திக்கிறேன். until then bye.